வணக்கம்ண்ணா. பானு. வணக்கம். ஆனா ஓரளவுக்கு தெளிவு கிடைச்சிருக்கு. அந்த மாரி நேரங்கள்ல அதையே கவனிக்கும்போது, அதிலேயே இருக்க முடியுது. அ கண்ண மூடினா தான் அது நடக்குது. கண்ண திறந்திருக்கும்போதும் அந்த மாரி உணர்வு ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குமா? இந்த மாரி நேரங்கள்ல நம்ம மருத்துவம் குடுக்கும்போது, கண்ண மூடி பண்ணும்போது அந்த உணர்வு வந்துருது. அப்ப அத கவனிக்கிறதா? இல்ல எங்க போறது? அப்படின்னு ஒரு குழப்பமும் வருதுண்ணா. நீங்க ஒண்ணும் குழப்ப வேண்டாம். இதுதான் இந்த குழப்பம் வர வேணாங்கிறதுக்காக தான் சில விஷயங்கள நான் வந்து சொல்றது கிடையாது. இது படுறதுக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது. அந்த நேரத்துல என்ன நிகழ்ந்தாலும் சரி. இப்ப நீங்க சிகிச்சை குடுக்குறீங்கல்ல, ம். குடுக்கும்போது உங்களுக்கு வந்து வெறுமனே வந்து டோட்டலா ரிலாக்ஸ் ஆகுங்க. முழுமையா நம்ம ரிலாக்ஸ் ஆயிட்டீங்கன்னா, உங்களுக்கு இப்போ உடம்புல பல்வேறு இடங்கள்ல வந்து அந்த உணர்வுகள நீங்க கவனிக்க முடியும். அங்கே ஆற்றல் போறதில்ல. நம்ம மூலமா தான் நமக்குள்ள இருந்து ஆற்றல் தான் அங்கேயே செயல்படுது. என்ன அங்கே இருக்கிற ஆற்றலோட தொடர்பு கொள்ளுது. அப்போ ஒரு முழுமையானவே உடம்பு முழுவதுமே நமக்கு புத்துணர்வு கிடைக்கும். ஒரு மாற்றம் உணர முடியும். இன்னும் ம். கொஞ்ச நேரம் சரி. நான் இப்படியே இருக்க மாட்டோமா அப்படின்னு ஏங்குற அளவுக்கு அந்த சுகமளித்தல் அப்படிங்கிறது நமக்கு சுகத்தை கொடுக்கும். சரிங்கண்ணா. நீங்க அதுல ம். கவனம் செலுத்துங்க. எதையும் வந்து நீங்க ஒரு இடத்துக்கு குறிப்பா நினைச்சு அங்கிருந்து ஆற்றல் போகுதுன்னா நினைக்காதீங்க. அங்கிருந்து சரி. போகுதுன்னா எந்த வழியா போகுதுன்னு ஆகும். அப்புறம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் தவறான பாதையில கொண்டு போயிருது. நிறைய பேர் வந்து ஹீலர்ஸ் வந்து மாட்டிக்கிறதுக்கு காரணம் இதுதான். அவங்க என்னன்னா, இந்த மனித அறிவு கொண்டு வந்து இங்க வச்சிடுறாங்க. இப்ப இந்த மாரி கவனிக்க இந்த சக்கரா வேலை செய்யுதா, இந்த சக்கரா வேலை செய்யுது. விரல் வழியா போயிட்டு, இந்த சிம்பல்ஸ் வழியா போகுது. இப்படி போகுது, அப்படி போகுதுன்னு சொல்லிட்டு தான் புதுசு புதுசா உருவாக்குறது. வேணாம் அது. நீங்க இயல்பா இருங்க. நம்ம நம்ம நமக்கு அந்த நன்மையை நாடும்போதே அங்கே நன்மை நடந்துரும். அத அனுபவிக்கணும்னு நெனச்சா நம்ம அனுபவிக்கலாம் ரிலாக்ஸா. நமக்குள்ள இருக்கிற அந்த சுகத்த கவனிக்கும் போதே போதும். அங்கே நடந்துக்கும். நம்ம எதையுமே செய்யறது இல்ல அங்கே. அங்கே நிகழுது. அந்த நிகழ்வ ஆ நம்ம அனுபவிக்கிறோம். நம்ம ரசிக்கிறோம். அதே நேரத்தில அவங்களுக்கும் அதனுடைய பலன் கிடைக்கிறத அறிவுறுத்துறோம். அவ்வளவுதான். புரியுதுண்ணா. புரியுது. ம். நன்றிண்ணா. நன்றி.